சார் அந்த ரோட்டில் வந்து ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்கல்ல இந்த கோடுகள், அதை பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன? 30 வருஷம் ஓட்டுறேன் சார் நான் வண்டி டாக்ஸி. 1% கூட அது என்னையை பொறுத்தளவு, எல்லாருக்கும் அப்படியே எனக்கு தெரியும், என்னையை பொறுத்த 1% கூட நன்மையே கிடையாது. என்னையை பொறுத்தளவு வண்டி தான் டேமேஜ் ஆகுது. நான் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கேஸ், ஒரு லேடியை ப்ரெக்னென்ட் லேடியை கூட்டு போன ஹாஸ்பிட்டல் சேர்க்க நான் எப்படி போவேன்? டெலிவரிக்கு எமர்ஜென்சியாக இருக்குது. இந்த கோர்ட்டில் நான் எப்படி போவேன் நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப அடிக்குது என்ன தட? ஆமாம், வேகமாக போயிட முடியுமா? மெதுவாக போனாலுமே தூக்கி போடுது. அண்ணா 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 பார்த்து நான் அதுக்கு மேலே என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு கியரில் 10 ஸ்பீடில் போகுது, நான் அதுக்கு மேலே என்ன செய்யும்? ரொம்ப சிட்டிகளெல்லாம் அது ரொம்ப வேஸ்ட் என்னை பொறுத்தளவு. நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஆமாம், வண்டி கெட்டு போகுது, அதுக்காண்டி நம்ம ஸ்லோ பண்ணி பிரேக் பண்ண பின்னால் வர வண்டி டமார்னு பின்னால் கொண்டு சாத்திடுது. அவங்க பின்னாடி ஸ்பீடாக வர நம்ம நிப்பாட்டோம்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம கோடுக்காண்டி அவன் வேகமாக போகக்கூடியவன் ஓகே நம்மளை ஏசுறான், ஏன் மெதுவாக போகிறேன், வேகமாக போவோம். ஓகே, தேவையில்லாத ஒரு கோடு. வண்டி முட்டிலும் வண்டி கெடுது, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போகுது, பேரிங் கேரிங் எல்லாம் போகுது, புது வண்டிங்க எல்லா இடமும் சத்தம் கேட்கு எனக்கு இந்த கோட்டினால. இவ்வளோத்துக்கும் நான் வேகமாக போகிறதே இல்லை. ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் போய் இவ்வளோ சத்தம், வீல் பேரிங் எல்லாம் போகுது வைக்குது. ஒரு எமர்ஜென்சியாக பேஷண்ட்டு யாரும் கூட்டு போக முடியல. நாங்கள் டாக்ஸி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வர போகிறாங்க, அவங்களையும் வேகமாகவும் கூட்டு போக முடியல. ஓகே ஓகே, நிப்பாட்டி நான் என்னைக்கு போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு? ஓகே, ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை கூட்டு போகிறோம்னா எமர்ஜென்சியாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணி நான் கூட்டு போவேன். இந்த கோட்டினாலே அவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் இதாக தானே ஆகுது. ஆம்புலன்ஸ் எத்தனை ஆம்புலன்ஸ் போகுது, ஒருத்தர் வேகமாக போக முடியாதா? இல்லை முடியாது. ஒரு இன்ஜுரி பேஷண்ட்லாம் ரொம்ப கஷ்டம்லாம். போல்ட்டெல்லாம் கட் ஆகிட்டு. அன்றைக்கி ஒரு வேன் மதுரையிலேருந்து வந்துருந்துச்சு, 407 வேன், ஓகே, 21 சீட்டு வேன், 2 போல்ட்டும் கட் ஆகிட்டு இந்த ரம்பல்ஸ்னால. ஓ, இங்கே வந்து 2 மணி நேரம் நிப்பாட்டி போல்ட்டெல்லாம் கலத்தி மெக்கானிக்கல் வச்சு மாட்டிட்டு போகிறாங்க. அவ்வளோ பெரிய போல்ட்டே கட் ஆகிட்டு, வீல் போல்ட் 2 போல்ட் கட் ஆகிட்டு ஒரு வீலில். ஓகே, அப்படி இருக்கல எடுத்து முடியும். அப்போ இந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக தானே போட்டிருக்காங்க. குறைச்சி போடணும் அளவை திக்னஸை குறைக்கணும். எவ்வளோ கணம் இது? சும்மா அவங்க தூக்கம் கிடக்கூடாது, தூக்கம் இல்லாமல் ஓட்டணுங்காங்க. கிர்ன்னு லேசாக போகும். சில ஹைவேலாம் அப்படி இருக்குது. ஆமாம், போதும், அவ்வளோ போதும், கடன்னு. இது டமான்னு ஸ்டேரிங்கை விட்டிங்கன்னா வண்டி எங்கேயாவது போயிடும். அப்படி இழுக்குது வண்டியை. நிறைய பேர் ஒரு கையில் ஃபோனை பேசிட்டு ஒரு கையில் ஸ்டேரிங் பிடிங்க, அவங்க நிலமெல்லாம் கஷ்டம். வண்டி இழுத்து எங்கேயா கொண்டு விட்டுரும். அதே வேகத்தில் தான் போகிறாங்க, வேகத்தில் குறைக்கவே இல்லை ஹைவேல நிறைய வண்டிகள். அப்போ இது எதுக்குன்னு எனக்கே தெரியல. 100 வண்டி போச்சுன்னா 90 வண்டி வேகம் குறைக்கிறதே இல்லை. ஒரு 10 வண்டி தான் மெதுவாக போகிறோம். எங்களை மாதிரி ஆள் டாக்ஸி நாங்கள் ஓயாமல் ரிப்பேர் பார்த்துட்டு அலைய முடியாது. எங்களுக்கு ஒரு 500 ரூபா கிடச்சா நாங்கள் வீட்டுக்கு நல்லதுன்னு நினைப்போம். நாங்கள் கொண்டு ஒரு ஷாப்பில் 5000 செலவழிக்க முடியுமா? அதனால் நாங்கள் மெதுவாக போவோம். அந்த ஓனிஸ் வண்டிலாம் நிப்பாட்டுறதே இல்லை. இந்த கோடு எதுக்குன்னு எனக்கே தெரியல. தேவையற்ற கோடு. 1% கூட நன்மை கிடையாது. அதை வச்சு நன்மணி என்னையை வந்து யாரும் கேட்கட்டும், நான் சொல்லுதேன் எப்படி போகணும்னு நான் கேட்கேன். அவங்களே வச்சு வண்டி ஓட்டுறேன். வண்டி வம்பா போகுது.